ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு எக்ஸ்கியூஸ் மீ சேனல். ஒரு வழியாக இந்தியா மேட்சை வின் பண்ணிட்டாங்க. தோற்றுருன்னு நினச்சேன், ஆனால் ஜெயிச்சிட்டாங்க. நல்ல வேலை. சென்னையில் சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடந்தது. நம்ம பிளேஸில் வந்து நம்ம தோற்றுருந்தோன்னா நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வழியாக வின் பண்ணிட்டோம். ஸோ திலக் வர்மா வந்து ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணார். மற்ற பேட்ஸ்மேன்ஸ் யாரும் வந்துட்டு இன்றைக்கி பெட்டராக ப்ளே பண்ணலை. மற்றபடி கீழே டவுன் த ஆர்டரில் வந்து நல்லா ப்ளே பண்ணாங்க. ஆக்சுவலாக பவுலர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக மேட்ச்சில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 165 ரன்ஸ் வந்துட்டு அவங்க 20 ஓவர்ஸில் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இங்கிலாந்து டீம். இந்தியன் டீம் வந்துட்டு அது 166 ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் லாஸ்ட் ஓவரில் தான் வந்து வின் பண்ணாங்க. இதுலேயே வந்து நம்ம 8 விக்கெட்ஸ் வந்து லூஸ் பண்ணிட்டோம். இதில் இங்கிலாந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா பட்லர் வந்து அதிகபட்ச ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். 45 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ஸ் வந்து ஒரு 31 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இதை தவிர அதிகமாக அங்கேயும் யாரும் ஸ்கோர் பண்ணலை. அப்படியே இந்தியன் டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திலக் வர்மா மட்டும் 72 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ப்ளஸ் வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு 26 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இதுதான் வந்து இந்தியன் டீமில் வந்து அதிகபட்ச ஸ்கோர். இப்போ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு கன்சர்னாக இருந்தது அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரோடைய பிளேஸ்மெண்ட் தான். இதில் அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு வாஷிங்டன் சுந்தர். ஆனால் அவருக்கு ஏன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பிளேஸை வந்து இங்கே ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாங்க T20 ஃபார்மேட்லன்னு தெரியல. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. இந்த மேட்ச்சில் வந்து லோக்கல் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பவுலிங்கில் பெருசாக அவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கல. ஃபஸ்ட்டு பவர் பிளேலேயே வந்துட்டு ஒரு 1 ஓவர் கொடுத்தாங்க. அதில் ஒரு விக்கெட்டை வந்து எடுத்துட்டார். ஸோ அதுக்கப்புறமா திரும்ப வேறு எதுவுமே அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணல. மெயின் ஸ்பின்னர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பிஷ்னா யூஸ் பண்ணியிருக்காங்க, வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல். அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு ஏன் ப்ரொவைட் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி மேன் ஆஃப் த சீரீஸ், இதுக்கு முன்னாடி என்னென்ன மேட்ச்லலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்களோ எல்லா இடத்துலையுமே வந்து பெட்டராக பவுல் பண்ணியிருக்காரு. ஈவன் இந்த மேட்ச்லேயுமே ஃபஸ்ட்டு பவர் பிளேக்குள்ளவே வந்துட்டு ஒரு விக்கெட் வந்து எடுத்தார். ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரேக் த்ரூ எடுத்தார். திரும்ப ஏன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஸ்டில் வந்து பேட்டிங்கில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதை அவர் வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணார் திலக் வர்மா கூட. அதுதான் வந்து இன்றைக்கி இந்தியா வந்து வின் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இன்றைக்கி இருந்தது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பேட் அண்ட் பாலில் வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒரு பிளேயரு. ஸோ ஒவ்வொரு மேட்ச்லேயும் வந்து கண்டினியூஸாக சான்ஸ் கொடுத்தா அவர் இன்னும் வந்து மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆவார். இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அதையும் வந்து இந்தியன் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வாஷிங்டன் சுந்தருக்கு கொஞ்சம் ஒரு கண்டினியூஸாக ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து இந்தியன் டீமில் கொடுத்தாங்கன்னா, இந்தியன் 11ஸில் கொடுத்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதர் தென் தட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெருசாக எந்த ஒரு கன்சர்ன்ஸும் இதில் இல்லை. ஆஸ் யூஷுவல் அதே T20 ஸ்குவாட் தான். ஸோ எல்லோரும் அவங்களுடைய ரோல் ப்ளே பண்ணாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி யாருக்கும் அவங்களுடைய இது வந்து கிளிக் ஆகலை. ஏன்னா எப்பவுமே சென்னை பிச்சில் கொஞ்சம் வந்து பேட்டிங் வந்து டஃப்பாக தான் இருக்கும், பவுலிங்க்கு தான் சப்போர்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மேட்சும் இருந்தது. ரொம்ப நாள் கழித்து ஒரு க்ளோஸ் மேட்ச் பார்த்த ஒரு ஃபீல். பட் இந்தியா வின் பண்ணுது, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ நாளைக்கு வந்து ரிபப்ளிக் டே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்துட்டு ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸாக இல்லாமல் ஒரு வின் பண்ண வந்த ஒரு சந்தோஷத்தோடு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போகிறோம். ஸோ ஹாப்பி ரிபப்ளிக் டே. See you all in next video. Bye.